ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இப்போ வந்து நம்ம மாடி தோட்டத்தில் பறித்த சாரணக்கீரையில் வந்து நம்ம மசியல் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதோட 4 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு 4 துண்டு பூண்டு எடுத்திருக்கேன். அப்புறம் பெரிய தக்காளியாக 2 தக்காளி, எல்லாத்தையும் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக வதக்கி எடுத்துக்கலாம். ரெண்டெல்லாம் வதக்கணும், ஒரு 2 வதக்கு. இதோட ஒரு 4 வத்தல் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் சீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லாவே வதக்கிக்கலாம். ரொம்ப நசுங்குற அருவங்கரையெல்லாம் கிடையாது, ஓரளவு எண்ணெயில வதக்கணும் செய்யும். சாரணக்கீரைக்கு இந்த மாதிரி வதக்கிட்டு செய்யும்போது ரொம்பவே சுவை நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லை, நல்ல நிறைய காரம், நிறைய புளிப்பு, அரிசி மசிச்சு அதை சாதத்தில் போட்டு கசந்து சாப்பிடும் போது, இல்லைன்னா ஒரு சாம்பார் சாதத்தோட சாப்பிடும்போது ரொம்ப சுவை நல்லா இருக்கும். இந்த அளவு வளர்த்தினா போதும். சாரணக்கீரையை நல்லா ஒரு 4-5 தடவை வாஷ் பண்ணிட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டேன். கட் பண்ணலாம் இல்லை. இப்போ நம்ம இந்த வதக்கி வச்சிருக்கிறத அது கூட தட்டிடலாம். எல்லாத்தையும் அது கூட தட்டிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் விட்டுருக்கேன். நல்லா வேகட்டும். ஓப்பன்ல தான் வேக வைக்கணும், இது பண்ணக்கூடாது, மூடி வைக்கக்கூடாது. 10 மினிட்ஸ் வந்துருக்குங்க. நல்ல ஒரு பானை நிறைய வச்சு இப்போ காய் தான் மாறிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த சூட்டோடைய நல்லா வந்து மத்து வச்சு கடையணும். கடையும் போது கல்லுப்பு போட்டு கடையணும். ஏன் முதல்ல போடலைன்னா போட்டால் கருப்பாக மாறும் இல்லையா, அதனால நம்ம பச்சையாக இருக்கிறது இந்த மாதிரி செய்யறோம். நான் கடைஞ்சிட்டு காமிக்கிறேன். நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுட்டேங்க. இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து போட்டு பிசைஞ்சு சாப்பிட போகிறோம். நீங்கள் வந்து தொட்டு சாப்பிட போகிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கட்டியாக கூட வச்சுக்கோங்க. இங்கே ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு எண்ணெய் போட்டு கடுகு போட்டுட்டு பெருங்காயத்தூள் போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 5 அரை பொடிசாக கட் பண்ணி போட்டுருக்கேன். ஒரு வத்தல் போட்டுருக்கேன். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்தப்போ தாளித்து கொடுத்துட வேண்டியதான். ஒரு வித்தியாசமாக சாரணக்கீரை தனியாக கடையும் போது ஒரு வித்தியாசமான சுவை இருக்கும். அதுவும் நம்ம வதக்கி செய்கிறோம் பார்த்தீங்களா, அட்டகாசமான மனம் இருக்கும். திருப்பி திருப்பி இன்னும் சாப்பிட்லாம் போல் அப்படின்னு அளவே தெரியாத அளவுக்கு நிறைய சாப்பிட்ருவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பட் அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. எப்போவுமே வந்து 3/4 வயதுக்கு தான் நம்ம வந்து சாப்பிடணும். ஹெல்த்தியாக சாப்பிடணும், நஞ்சு இல்லாத கைகளை சாப்பிடணும். ஓகேங்களா, தாளிக்க முடியட்டும். தாளித்து கட்டியாச்சு. அட்டகாசமாக சாரணக்கீரையோடைய மசியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். அட்டகாசமான சுவை இருக்குங்க. அப்புறம் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. மாடி தோட்டத்தில் எனக்கு வருது, அதனால நான் பண்ணுறேன். நீங்கள் மாடி தோட்டம் வச்சுருந்தீங்கன்னா தன்னால் வரும், எடுத்து பயன்படுத்துங்க. இல்லைன்னா கூட இது களைச்செடியாக எல்லா பக்கமும் இருக்குங்க. ஸோ எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெறும் இலையை மட்டும் எடுத்து அப்படியே நம்ம சமைக்க வேண்டியதான். நான் சொன்ன மெத்தடில் சமைச்சு பாருங்கள். அடிக்கடி செய்வீங்கங்க. அடுத்து எப்போ செய்வோம் அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகும். அது மட்டும் இல்லை, நான் வெஜிடேரியனை கூட விரும்ப மாட்டீங்க, இதை செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுவீங்க. ஓகேங்களா, இது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே, பாய். ஹாப்பியாக எல்லோரும் இருங்க. ஓகே.